ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தமிழில் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஹியூமன் பாடியில் ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஸ் எல்லாமே, அதாவது ஒன்றா இருக்கக்கூடிய சிமிலர் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபஸ்ட்டு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் சிமிலர் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கடுத்து ஆர்கன்ஸாக ஃபார்ம் ஆகணும். தென் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அடுத்த ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நர்வஸ் டிஷ்யூனால் மேடாக இருக்குது. இந்த நர்வஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்டிங் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த 3 காம்பனன்ட்ஸ்னால தான் இந்த நர்வஸ் சிஸ்டமே ஃபார்ம் ஆகிருக்கு. தே ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் நர்வ் செல்ஸ். இந்த நர்வ் செல்ஸை நம்ம நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் நியூரோக்ளியா. தேர்ட் ஒன் நர்வ் ஃபைபர். இந்த 3 காம்பனன்ட்ஸ்னால தான் இந்த நர்வஸ் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டை பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நியூரான்ஸ். இந்த நியூரான் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த நியூரான் தான் இந்த நர்வஸ் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். நம்ம இதை நியூரான்னு சொல்லலாம், இல்லைனா நர்வ் செல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நர்வ் செல்லுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த செல் தான் நம்ம ஹியூமன் பாடியிலே இருக்கக்கூடிய லாங்கஸ்டான செல், மிகவும் நீளமான செல். எவ்வளோ லென்த் வரைக்கும் இருக்குன்னா 100 மைக்ரோமீட்டர் இன் லென்த் வரைக்கும் இருக்குது. இந்த நர்வ் செல்லோடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, நம்ம பாடியில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலையை உணர முடியும். ஹீட்டு, டச்சு, ஸ்மெல்லு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலை இருக்கு இல்லையா, அதை டிடெக்ட் பண்ணி அந்த என்ன அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணி அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்மிட் பண்ணும். அதுக்கு இந்த நர்வ் செல்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது த்ரூ த நியூரான்ஸ், அதாவது இந்த நர்வ் செல் வழியாக தான் டிரான்ஸ்மிட் ஆகுது இன் ஃபார்ம் ஆஃப் அ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். அதாவது ஒரு மெசேஜாக, ஒரு கோட் மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலிமா ஒரு பாடியோட ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹேண்ட் ஒரு ஹாட்டான பவுலில் டச் பண்ணுது அப்படின்னா, அப்போது அந்த ஹாட்னஸ், அந்த ஸ்டிமுலை அப்படிங்கிறது அந்த ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த நர்வ் செல்ஸ் மூலயமா பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஃப்ரம் ஹேண்ட் டு த பிரெயின் த்ரூ தி நர்வ் செல்ஸ். அண்ட் எப்படின்னா இன் ஃபார்ம் ஆஃப் அ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். ஸோ இப்படி தான் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலை கண்டக்ட் ஆகுது நம்ம பாடியோட ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் காம்பனண்ட் நியூரோக்ளியா, விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் அ கிளியல் செல்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டான நியூரானை நர்வ் செல்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி செகண்ட் காம்பனண்ட்டான நியூரோக்ளியாவை வி கால் இட் ஆஸ் கிளியல் செல்ஸ். இந்த நியூரோக்ளியா அப்படிங்கிறது GLIA அப்படின்னு வார்த்தையில் முடிஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கிளியல் செல்ஸ். அதே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், GLIA கூட ஒரு எல் போட்டிங்க அப்படின்னா கிளியல் செல்ஸ். இந்த நியூரோக்ளியா அப்படிங்கிறது நர்வஸ் சிஸ்டத்தோட நான் எக்ஸைட்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் செல்ஸாக இருக்குது. இது நர்வஸ் சிஸ்டத்தோட ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டாக இருந்தாலுமே இது நர்வ் இம்பல்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை இனிஷியேட்டும் பண்ணாது, கண்டக்டும் பண்ணாது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் காம்பனண்ட் நர்வ் ஃபைபர். நர்வ் ஃபைபர் அப்படிங்கிறது நியூரான் இருக்கு இல்லையா, நர்வ் செல், இங்கே டயக்ராம் வரைஞ்சிருந்தது இல்லையா, அதோட லாங் ஸ்லெண்டர் ப்ராசஸ் தான் இது. லாங் அப்படின்னா நீளமான, ஸ்லெண்டர் அப்படின்னா தின்னான ப்ராசஸ் ஆஃப் நியூரான். இப்போது நியூரான்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நர்வ் ஃபைபராக வருது. அதாவது தேங்காயோட நார் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து திரித்து நம்ம கயிறு கொண்டு வரோம். அதே மாதிரி நியூரான்ஸ்லேருந்து நர்வ் ஃபைபர் வருது. இந்த நர்வ் ஃபைபர் எல்லாமே ஒன்றா சேர்த்து பண்டில் டுகெதர் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடியதான் நரம்பு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நியூரானோடைய ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். நம்ம நர்வஸ் சிஸ்டமில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்கிறதா பார்த்துருந்தோம். அதில் ஒன் ஆஃப் த காம்பனன்ட் தான் நியூரான். திஸ் நியூரான் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் நர்வ் செல்ஸ். இந்த நர்வ் செல்லுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் 3 பேசிக்கான பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சைட்டான், இங்கே இருக்கக்கூடியது. செகண்ட் ஒன் டென்ட்ரைட்ஸ், இந்த பிரான்ச்சாக இருக்கு இல்லையா இது. தேர்ட் ஒன் ஆக்சான். ஆக்சான் அப்படிங்கிறது சைட்டான்லேருந்து வரக்கூடிய அந்த கருப்பா நீளமான ஒரு கோடு இருக்கு இல்லையா, தட் இஸ் அ ஆக்சான். இப்போது ஃபஸ்ட்டாக நம்ம சைட்டான் பற்றி பார்க்கலாம். சைட்டான் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடியது. திஸ் சைட்டான் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் அ செல் பாடி ஆர் அ பெரிகேரியான். அதாவது இந்த செல், நர்வ் செல்லோடைய ஒரு பாடி அப்படிங்கிறது இந்த சைட்டான் இங்கே இருக்கக்கூடியது. இதை நம்ம பெரிகேரியான் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த சைட்டோனில் சென்டராக ஒரு நியூக்ளியஸ் வந்து இருக்குது, அதை சுற்றி சைட்டோபிளாசம் வந்து இருக்குது. இந்த சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து டுகெதராக வி கால் இட் ஆஸ் அ நியூரோபிளாசம். ஸோ நியூக்ளியஸும் இருக்குது, பிளாசம் சைட்டோபிளாசமும் அதில் வந்து இருக்கிறதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த சைட்டோபிளாசமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். This cytoplasm has a large granular body. அந்த granular bodyயோட நேம் வந்து Nissl granules. And the cytoplasm has some other cell organelles. ஒரு செல்னாலே வந்து செல் ஆர்கனல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த நர்வஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இந்த நர்வ் செல்லையும் அதோட சைட்டோபிளாசமில் பார்த்திங்கன்னா சில செல் ஆர்கனல்ஸ் வந்து இருக்குது. They are mitochondria, ribosome, lysosome and ER, that is endoplasmic reticulum. அண்ட் இந்த சைட்டோபிளாசமில் இன்னொன்று நியூரோஃபிப்ரில்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில நியூரோஃபிப்ரில்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. இந்த நியூரோஃபிப்ரில்ஸோடைய ஃபங்க்ஷன் வேலை என்ன அப்படின்னா நர்வ் இம்பல்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை இந்த சைட்டானுக்கு கொண்டு போகிறதும் அண்ட் சைட்டான்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதும் அதோட வேலை தான் வந்து இந்த நியூரோஃபிப்ரில்ஸ். அதுக்கு தான் அது சைட்டோபிளாசமில் வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நியூரான் அப்படிங்கிற இந்த நர்வ் செல்லுக்கு டிவைட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் டென்ட்ரைட்ஸ். டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த செல் பாடியோட சர்ஃபேஸில் இருந்து அந்த சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸஸாக நியூமரஸ்லி நிறைய பிரான்ச்டாகி இருக்குது இல்லையா, அதுதான் வந்து டென்ட்ரைட்ஸ். இந்த டென்ட்ரைட்ஸ் வந்து நர்வ் இம்பல்ஸை சைட்டானுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு வரும். செல் பாடிக்கு அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வந்து கொண்டு வருது. இந்த டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பிரான்ச்டாகி இருக்கிறதுனால இது சர்ஃபேஸ் ஏரியாவையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுது ஃபார் ரிசீவிங் த சிக்னல் ஃப்ரம் அதர் நர்வ் செல்ஸ். ஸோ பக்கத்தில் நிறைய நர்வ் செல்ஸ் வந்து இருக்கும். அந்த நர்வ் செல்ஸ்லேருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த நியூமரஸ்லி பிரான்ச்டு டென்ட்ரைட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டான ஆக்சான் பற்றி பார்க்கலாம். இந்த ஆக்சான் அப்படிங்கிறது இந்த சைட்டான்லேருந்து வரக்கூடிய ஒரு சிங்கிளான எலாங்கேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்லெண்டர் ப்ரொஜெக்ஷன். ஸ்லெண்டர் அப்படின்னா தின்னாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வரக்கூடியது. இந்த ஆக்சான் அப்படியே வந்து கீழே எப்படி எண்ட் ஆகுதுன்னா ஃபைன் பிரான்ச்சஸாக வந்து டெர்மினேட் ஆகிருக்கும், எண்ட் ஆகிருக்கும். அந்த ஃபைன் பிரான்ச்சஸுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நாப் லைக் ஸ்வெல்லிங்ஸோட எண்ட் ஆகிருக்கும், டெர்மினேட் ஆகிருக்கும். ஸ்வெல்லிங்ஸ் அப்படிங்கிறது குண்டா வீங்கின மாதிரி இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ சினாப்டிக் நாப். இந்த ஆக்சானில் பிளாஸ்மா மெம்பரின் வந்து இருக்குது. இந்த ஆக்சானுடைய பிளாஸ்மா மெம்பரின் இஸ் கால்ட் ஆஸ் ஆக்சோலெம்மா. அண்ட் இந்த ஆக்சானில் சைட்டோபிளாசமும் இருக்குது. இந்த ஆக்சானுடைய சைட்டோபிளாசம் இஸ் கால்ட் அஸ் ஆக்சோபிளாசம். ஸோ ஆக்சோலெம்மா அப்படிங்கிறது பிளாஸ்மா மெம்பரைன், ஆக்சோபிளாசம் அப்படிங்கிறது சைட்டோபிளாசம். இந்த ஆக்சோபிளாசம் அப்படிங்கிறது சைட்டான்லேருந்து இம்பல்ஸை அதுலேருந்து அவையாக கேரி பண்ணி கொண்டு வரும். இந்த ஆக்சான் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கவர்டு பை அ ப்ரொடெக்டிவ் ஷீட். ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீட் மூலமாக கவர் ஆகிருக்கும், தட் இஸ் கால்ட் ஆஸ் அ மைலின் ஷீட். இந்த மைலின் ஷீட்டுக்கு மேலேயுமே வந்து ஃபர்தராக லேயர்ஸ் ஆஃப் ஸ்வான் செல்ஸ் மூலிமா கவர்டாக இருக்கும். அந்த லேயர்ஸ் ஆஃப் ஸ்வான் செல்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் நியூரோலெம்மா. ஸோ இங்கே நிறைய புது வேர்ட் வந்து இருக்குது. ஆக்சோலெம்மா, ஆக்சோபிளாசம், மைலின் ஷீத். இந்த மைலின் ஷீத்துக்கும் மேலே நியூரோலெம்மா வந்து இருக்குது. அண்ட் இந்த ஆக்சான் வந்து எண்ட் ஆகக்கூடியது வந்து சினாப்டிக் நாப். ஆக்சான் வந்து மைலின் ஷீத் மூலிமா கவர் ஆகிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த மைலின் ஷீத் வந்து அங்கங்கே வந்து பிரேக் ஆகிடுது. ஸோ பிரேக் ஆகுது அட் இன்டர்வல் பை அ டிப்ரெஷன். ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும், தட் இஸ் கால்ட் ஆஸ் அ நோட்ஸ் ஆஃப் ரான்வயர். இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரீஜன், இடப்பட்ட ரீஜன் இஸ் கால்ட் ஆஸ் அ இன்டர்நோடு. இந்த மைலின் ஷீத் அப்படிங்கிறது ஆக்சானுக்கு ஒரு இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகுது அண்ட் என்ஷூர் அ ரேப்பிட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அ நர்வ் இம்பல்ஸ். சீக்கிரமாக ரேப்பிடாக வெரி ஃபாஸ்ட்டாக வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சினாப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சினாப்ஸ் அப்படிங்கிறது இப்போது இங்கே ஒரு நர்வ் செல் இருக்கா, இந்த நர்வ் செல்லோடைய இந்த ஆக்சானும் அண்ட் இன்னொரு நர்வ் செல் வந்து இருக்குது, அதோடைய டென்ட்ரான் அப்படிங்கிறது இந்த சைட்டான்லேருந்து பிரான்ச் ஆகி வரக்கூடியது. அப்போ அந்த டென்ட்ரானும் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சான் வந்து எங்கே எண்ட் ஆகும், சினாப்டிக் நாபில் வந்து எண்ட் ஆகும். இந்த சினாப்டிக் நாபோடைய ஜங்ஷன் தான் வந்து சினாப்டிக் ஜங்ஷன்னு சொல்கிறோம். ஸோ த ஜங்ஷன் பிட்வீன் த சினாப்டிக் நாப் ஆஃப் ஆக்சன் ஆஃப் ஒன் நியூரான் அந்த நெக்ஸ்ட் நியூரானோடைய டென்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷனை தான் சினாப்டிக் ஜங்ஷன்னு சொல்கிறோம்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சினாப்டிக் நாபில் வந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும், தட் இஸ் கால்ட் அஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆக போய் தான் இந்த சினாப்டிக் ஜங்ஷன் மூலயமா ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், நர்வ் இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்குரிய காரணம், ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு போகிறதுக்கு காரணம் இந்த சினாப்டிக் நாப்லேருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆக போய் தான். ஓகே, அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய 3 காம்பனன்ட்ஸ் பற்றியும் அண்ட் நியூரனுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய 3 பார்ட்ஸ் பற்றியும் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமௌங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு, சயின்ஸை பற்றி ஈஸியாக லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் தி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன். அப்போ தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணுற அதர் வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். கேன் கோ தேர் அண்ட் செக் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon in the next video. Thank you for watching.